ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய கிச்சன் டூரோட பார்ட் 1 வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன கிச்சன், மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து கபோர்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த கிச்சன்லேருந்து என்ட்ரன்ஸில் வந்த உடனே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வரைக்கும் வந்து இந்த மாதிரி கபோர்ட் போட்டு வச்சுருக்கோம். கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 கபோர்டு வரும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா மேலே வந்து ஆரோ வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல இருக்கிற லெஃப்ட் சைடு வந்து இந்த கொஞ்சம் கேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து சல்லடை, அப்புறம் வந்து கரண்டி, அப்புறம் வந்து இந்த லெமன் புளியறது இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். கூடவே அது கூட ப்ரஷ் இருக்குது, பாட்டில் கழுவுற ப்ரஷ்ஷு. அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து தோசை கரண்டி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. இடம் பார்த்திங்கன்னா கேப்பாக தான் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து பாத்திரம் கழுவுற சோப்பு, ஸ்க்ரப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே இருக்கிற ஸ்க்ரப்பர் வந்து டைல்ஸ் கழுவுறதுக்காக. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ப்ரஷ் வந்து சிங்க்கு கழுவுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த 2 டேப் இருக்குது. இது வந்து நல்ல தண்ணி வர்றதுக்கு ஒன்று, அப்புறம் வந்து சின்டெக்ஸ்லேருந்து வர தண்ணி. அப்படியே சிங்க்குக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆரோ வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து வர்ற தண்ணி வந்து கீழே சிங்க்கில் விழுகிற மாதிரி. இந்த சிங்க்கு ரைட் சைடு வந்து ஸ்டவ் வருது. கீழே பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு இருக்குது. அப்படியே இந்த அடுப்புக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பாக்ஸ் வருதுங்க. அது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு குக் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2 பர்னர் வச்ச மாதிரி அடுப்பு. இது வந்து பாத்திரம் கழுவும் போது இந்த ஸ்டாண்டை வந்து நான் மேலே வச்சுக்குவேன். கழுவி முடிச்சுட்டு வந்து கீழே எடுத்து வச்சுருவேன். இது வந்து குக் பண்ணும்போது இந்த இடம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா 2 பர்னர் இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது சமையல் பண்ணுறதுக்கு. ஒவ்வொன்றும் வந்து வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து தூளுப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்டை வந்து ஸ்பூன் ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் லைட்டர், பீலர், அப்புறம் வந்து நைஃபு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தேங்காய் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த ட்ரே வந்து ஆயில் ட்ரேயை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இது செக்கு எண்ணெய் அப்படின்றனால அப்படியே தான் கொடுப்பாங்க. அதை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கீழே இருக்கிறதுல வந்து நல்லெண்ணெய், அது பக்கத்துலேயே வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன். மேலே இருக்கிறது வந்து கல் உப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன், எண்ணெய் கொட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. பக்கத்தில் வந்து பானையில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் சமையலுக்காக. இது வந்து அருவாமனை. இதில் தான் நாங்கள் மோஸ்ட்லி வந்து காயெல்லாம் வெட்டுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் வந்து ட்ரேக்கு மேலே வந்து ஜன்னல் இருக்குது. இதில் வந்து துடுப்பு களி வந்து கிண்டுறதுக்காக வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் மேலே இருக்கிறதுல உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருப்பேன். இதில் வந்து மிளகா வத்தை, இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுருப்பேன். எடுத்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்படியே கீழே பார்த்திங்கன்னா தக்காளி பழம் போட்டிருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து கருவேப்பிலை பாக்ஸு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பழம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படின்றனால இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கீழே இந்த மாதிரி ஒரு சுற்றி வச்சுருக்கேன். வெல்லம், இந்த மாதிரி ஏலக்காய், இது வந்து பொடி பண்ணுறதுக்காக. அப்படியே அது பக்கத்துலேயே வந்து மிக்ஸி வரும். அதுக்கிட்ட வந்து இது கிரைண்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே அப்படியே வந்து கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டஸ்ட்பின் வந்து வச்சுருக்கேன். இது வந்து என்கிட்ட வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இல்லை அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்டாண்ட் வந்து கடப்பா கல் மாதிரி ஒரு இது வச்சு மேலே இந்த சிலிண்டரை வந்து வச்சுருக்கேன். அப்படியே இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா என்னோடய அந்த பருப்பு,
இது சமையலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே வந்து மேலே அந்த ஸ்டாண்டில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். ஓவரால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நம்ம சமையலுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இதில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம வந்து கபோர்டில் வச்சோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா சுண்டல், பச்சைப்பயிறு, ஏலக்காய், அப்புறம் வந்து பாயாசம், இந்த மாதிரி வந்து தேவையான வெல்லம் இந்த மாதிரி ஐட்டம் வந்து வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா புளி, எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ், இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, மல்லித்தூள், அப்புறம் வந்து டீ தூள் இது வந்து வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா குழம்புத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா இது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, ராகி என் பையனுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐட்டம் மிளகு, அப்புறம் வந்து சீரகம், கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து வெந்தயம், கசகசா, சோம்பு, மேலே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் வந்து பட்டை கிராம்பு பொடி, அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், இது வந்து பிரியாணிக்கு போடுற மசால், இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது எடுத்து குக் பண்ணுறதுக்கு. இது வந்து பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மாற்றிடலாம் அப்படின்ற இருக்கேன். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓவரால் பார்த்தா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 2 பேர் தான் நின்று வந்து குக் பண்ண முடியும். ரொம்பவே சின்ன கிச்சன். இதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஸ்பூன் போடுறதுக்காக வாங்கினேன். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேப்பில் வந்து ஸ்பூன் வெளியில் வந்துடுது. நீங்கள் ஸ்பூன் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து வாங்காதீங்க. நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல வந்து சுவிட்ச் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணது. புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ண வேண்டாம். அது வந்து சேஃப் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.